பிரியமானவர்களே, இந்த CD வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில செய்த அற்புத சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கொடுத்ததான இந்த நல்ல ஒரு தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2014 ஆண்டிலே என் சரீரத்திலே பலவீனத்துக்குள்ளே நான் கடந்து போக ஆரம்பித்தேன். அந்த பலவீனமாகப்பட்டது நாளுக்கு நாள், மாதங்களுக்கு மாதங்களாக அது என் சரீரத்திலே இன்னும் அதிகமாக என்னை பலவீனத்துக்குள்ளே நடத்தினது. இதன் காரணமாக நான் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அங்கே ஒரு 3 நாள் நான் மருத்துவமனையில இருந்தேன். அப்பொழுது என்னுடைய இரத்த பரிசோதனை எடுத்து பார்த்த டாக்டர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னது, என் சரீரத்திலே சில பலவீனங்கள் இருக்கிறது, நான் மறுபடியும் வரும்படி சொல்லி அவர் என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார். நான் வீட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய சரீரத்திலே எந்த மாற்றமும் இல்லை. அதே சூழ்நிலைமைக்குள்ளாராக நான் கடந்து போக ஆரம்பித்தேன். அதிக பலவீனத்துக்குள்ளே நான் கடந்து போக ஆரம்பித்தேன். வேதனைகள் தான் அதிகம் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே நான் என் படுக்கையில இருக்கும் போது எனக்கு ஒரு டாக்டரை குறித்து ஒரு நினைவு வந்தது. அந்த டாக்டரை நான் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக சந்தித்திருக்கிறேன். அந்த டாக்டரை சந்திக்கும்படி நான் புறப்பட்டு நாங்கள் குடும்பமாய் போயிருந்தோம். அப்பொழுது நாங்கள் போய் அவரை சந்திக்கும் போது என்னிடத்துல எடுக்கப்பட்ட அந்த ரத்த ரிப்போர்ட்டை அவர் பார்க்கும்படி கேட்டார். நான் அந்த ரிப்போர்ட்டை அவரிடத்துல கொடுத்த போது அவர் அந்த ரத்த ரிப்போர்ட்டை பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். அவர் ஏன் அப்படி இருக்கிறார் என்று நான் அவரிடத்துல கேட்ட போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய கிட்னி பகுதி பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவர் என்னிடத்துல சொன்னார். எனக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே என் உள்ளம் கலங்கினது. நான் சோர்ந்து போக கூடாது என்று அவர் மறுபடியும் என்னிடத்துல இன்னொரு வார்த்தையை சொன்னார். நான் இன்றைக்கு உன்னுடைய ரத்தத்தை எடுத்து மறுபடியும் பரிசோதிக்க அனுப்புகிறேன். நாளைய தினத்திலே நீங்கள் வாருங்கள், உங்களுடைய ரத்தத்துடைய முடிவை நான் குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். நான் வீட்டுக்கு வந்த பிறகு மிகுந்த கலக்கத்தோடு கூட நான் வீட்டில இருந்தேன். இரவெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை. திடீரென்று பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் ஜெபத்தை முடித்துவிட்டு நாங்கள் மறுபடியும் புறப்பட்டு அவரை சந்திக்கும்படி போயிருந்தோம். அப்பொழுது டாக்டர் என்னை அழைத்து என்னை அமர பண்ணி 2 ரிப்போர்ட்டை என் கண்களிலே அவர் காண்பித்தார். ஒன்று 3 நாளைக்கு முன்பதாக எடுக்கப்பட்ட ரிப்போர்ட், இன்னொரு ரிப்போர்ட் புதிதாக எடுக்கப்பட்ட ரிப்போர்ட். இந்த 2 ரிப்போர்ட்டை அவரின் இடத்துல காண்பித்து அவரின் இடத்துல சொன்னது, 3 நாளைக்கு எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டிலே உன்னுடைய கிட்னி பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று காண்பிக்கிறது. ஆனால் நான் எடுத்த ரிப்போர்ட்டிலே உன்னுடைய கிட்னி பகுதியிலே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்லி அது காண்பிக்கிறது என்று சொல்லி அவரின் இடத்துல சொன்னார். இந்த ஒரு இரவிலே உனக்குள்ள என்ன நடந்தது, இந்த ரிப்போர்ட்டுக்குள்ள இத்தனை மாற்றங்கள் என்று சொல்லி அவரின் இடத்துல சொன்னது மாத்திரமல்ல, மிகுந்த ஒரு ஆச்சரியம் அடைந்தார். தேவன் எத்தனை நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, என் தழுப்பு உள்ள கரங்களினாலே நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள் என்று சொன்ன அவருடைய வார்த்தை எத்தனை சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. தேவன் அப்படியாக நான் கடந்து போன என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை மாத்திரமல்ல, அவரின் வாழ்க்கையிலே செய்த அந்த அற்புதங்கள் என்னால் மறக்க முடியாது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் இந்த அற்புதம் செய்கிறவர் அல்ல. இந்த நாளிலே இந்த சீடியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய சூழ்நிலைமைக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்.